டேய் மேத்யூ, சர்ச்சுக்கு வர்றதில்ல, அப்படி வந்தாலும் திருவிருந்து வேற எடுக்கிறது இல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. இல்லைண்ணே. டேய், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்கான காரியம் இது, புரியுதாடா? புரியுதுண்ணே. ஆனா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு இயேசுப்பாவே சொல்லியிருக்காருடா. எந்த மனுஷனும் தன்னை தானே நிதானித்து அறிந்து தானே பாத்திரத்துல கைய வைக்கணும். ஆனா யாரும் தன்னை நிதானிக்கிறது அல்லண்ணே. டேய், வேதம் என்ன சொல்லுது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்லுது. அதனால நீ மற்றவர்களை குற்றப்படுத்தி நீ குற்றவாளி ஆக்கிடாத, சரியா? முதல்ல சர்ச்சுக்கு போய் திருவிருந்தில் தவறாம கலந்து கொள்ளு, சரியா? திருவிருந்து உபசரிப்பு தேவனுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. தேவன் வரும் வரை அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொள்ளாதபடி எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து தேவனை நினைவு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நினைவு கூறுதலை விட்டு விடாதபடி கர்த்தர் வரும் வரை நினைவு கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.